சோழன் வந்து நிலா கிட்ட, "இது பொம்மை கல்யாணம் தாங்க. அவங்களுக்காக தான் நம்ம நடிப்போம். கல்யாணம் கட்டிக்கலாம்." அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, அவளும் ஒத்துக்கிடுவா. ஒத்துக்கிட்டு கல்யாணத்த வந்து அவங்க அப்பா முன்னாடியே தாலி எடுத்து அவன் சோழன் கட்டிருவான். கட்டினத பார்த்த உடனே அவங்க அப்பா அப்படியே ஷாக் ஆகி நெஞ்சு பிடிச்சுட்டு உட்கார போவாரு. அவ உடனே அப்பா அப்பான்ட்டு கத்துவா நிலா. அதுக்கு வந்து அவ அப்பா சொல்லுவான், "நீ நல்லாவே இருக்க மாட்ட. நான் உன்னை எப்படிலாம் வளர்த்தேன். ஆனா நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அந்த சமயத்தில நிலாவோட அண்ணன் வந்து சொல்லுவான், "உன்னைய நான் சும்மாவே விட மாட்டேன்டா. உன்ன கொல்லாம விட மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதுக்கு வந்து போலீஸ்காரர் சொல்லுவாரு, "ஏப்பா இது போலீஸ் ஸ்டேஷன். அத தெரிஞ்சுக்கிட்டு பேசு. இந்த மாதிரிலாம் இங்க பேசிக்கிட்டு இருக்காத" அப்படின்னு அவரு சொல்லிருவாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்லுவாரு, "இனிமே நீ எனக்கு பொண்ணே கிடையாது. எனக்கு ஒரே ஒரு பையன் மட்டும் தான். அது இவன் மட்டும் தான். இனிமே யாரும் எனக்கு கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு வயிறெரிஞ்சு சொல்றேன், "நீ நல்லாவே இருக்க மாட்ட." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்க சூர்யா வருவான். "ஆமா, இப்ப நான் என்ன பண்ணட்டும்? மண்டபம் ஃபுல்லா ஆட்கள் வந்துட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்லட்டும்? இப்படி கூட்டிட்டு வந்துட்டு என்ன வச்சு செஞ்சுட்டீங்கல்ல, உங்களெல்லாம் சும்மாவே விட மாட்டேன்." அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கும்போதே, அங்க போலீஸ் வந்து சொல்லுவாரு, "நீ உன்ன வேண்டான்னு சொல்லிட்டு இங்க வந்து நிக்கிறா. நீ எதுக்கு அங்க மண்டபத்தில ஆள கூட்டு வச்சுக்கிட்டு இருக்க? சொல்லியிருக்க வேண்டியது தானே ஃபர்ஸ்ட்டே." அப்படின்னு சொல்லும்போது, இன்ஸ்பெக்டர்ட்ட போலீஸ் வந்து சொல்லுவான், "இவள எப்படியாவது சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போய் தாலி கட்டிறலாம்னு நெனச்சிருந்திருப்பான்." அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. சூர்யா, தாஸு, அவங்க அப்பா எல்லாரும் கிளம்பி போயிருவாங்க. கிளம்பி போன பிறகு ரிஜிஸ்ட்ரார் வந்து சொல்லுவாரு, இவங்க மேரேஜ ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு ஆதார் கார்டு தேவை. 2 பேரோட ஆதார் கார்டையும் தாங்க." அப்படின்னோனே இன்ஸ்பெக்டர் கேட்பாரு சோழன்கிட்ட. உடனே சோழன் வந்து அவனோடத குடுப்பான். அப்ப இந்த பொண்ணோடது இருக்கா? அப்படின்னோனே அவன் யோசிச்சு பார்ப்பான். நிலா ஏற்கனவே அவளுடைய ஆதார் கார்ட ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்காக சோழன்கிட்ட அவனோட ஃபோனுக்கு வந்து ஃபார்வேர்ட் பண்ணியிருப்பா. உடனே அவன் அத எடுத்து குடுப்பான். அப்போ போலீஸ் வந்து சொல்லுவாரு, "ஓ! எல்லாம் பிளானோட தான் வந்தியா?" அப்படி சொல்லி கேட்பாரு. இல்ல சார், ஏற்கனவே அவங்க ஜெராக்ஸ் எடுக்க குடுத்துருந்தாங்க. அதுதான் சார்." அப்படின்னு சொல்லிட்டு குடுப்பான். குடுத்தோனே அந்த ரிஜிஸ்ட்ராரும் அத வந்து பதிஞ்சு குடுத்துட்டு, "நீங்க இதில சைன் போடணும்னு" சொல்லி சொல்லுவாங்க. சோழன் கேட்பான், "இப்படி பண்றோமே சார், எங்க கல்யாணம் வந்து நிஜ கல்யாணம் தானா?" அப்படிங்கிற மாரி கேட்பான். "என்னப்பா இப்படி சொல்ற? உங்களோடது வந்து சட்டப்படி உங்களுடைய கல்யாணம் வந்து இப்போ ரிஜிஸ்டர் ஆயிட்டு அவ்வளோதான்." அப்படின்னு சொல்லிட்டு, "அப்ப இத கையெழுத்து வாங்குன பிறகு?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "சைன் போட்ட பிறகு சட்டப்படி உங்களுக்குள்ள இது வந்து அங்க ரிஜிஸ்டர் ஆயிருக்கும். அது வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீ வந்து வாங்கிட்டு போ." அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அந்த போலீஸ்காரரு. அப்போ வந்து இவன் சைன் போட்டுருவான். இவன் சைன் போட்ட பிறகு, "அவகிட்ட போய் நானே சைன் வாங்கிட்டு வரேன் சார்." அப்படின்னு சொல்லி சொல்லுவான். "எதுக்கு?" அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கேட்பாரு. "இல்ல சார், அவங்களே இப்ப அப்செட் ஆகி அங்க உட்காந்துருக்காங்க. அந்த சமயத்தில இப்ப வந்து வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்க வேண்டாம். நானே போய் அவங்க கிட்ட வாங்கிட்டு வரேன்னு" சொல்லிட்டு அந்த ஃபைல் எடுத்துட்டு அங்க போவான். போகும்போது இவகிட்ட சைன் வாங்குற மாதிரி கற்பனை பண்ணி பார்ப்பான். அப்போ அவ வந்து மாலையெல்லாம் கழட்டி போட்டுட்டு அந்த ஃபைலெல்லாம் தட்டி விட்டுட்டு, "சைன்லாம் போட மாட்டேன்டா" அப்படின்னு சொல்ற மாரி யோசிச்சு பார்ப்பான். ஐய்யய்யோ! இவன் அந்த மாதிரி மட்டும் பண்ணிட்டா, என்ன தோல உரிச்சு தொங்க விட்டுருவாங்களே! என்ன பண்றது? அப்படின்னு நெனச்சுட்டு, இவன் அவகிட்ட போய் சொல்லுவான், "இதில ஒரு சைன் போடணும்" அப்படின்னு கேட்பான். அதுக்கு "எதுக்கு?" அப்படின்னு கேட்பா. "இல்லங்க, நம்ம இங்க வந்தோம்ல தப்பிச்சு, இனிமே அவங்களால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. இனிமே எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க தான் அதுக்கு காரணம்." அப்படின்னு சொல்லிட்டு சைன் வாங்க சொன்னாங்க. "நீங்க இதில சைன் போடுங்க. அப்படி எழுதியிருக்காங்க இதில." அப்படின்னு சொல்லும்போது, இவளும் வந்து சைன் போட்டு குடுத்துருவா.